வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 23/9/2024 குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கன்னிலக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 2 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:03. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:09 வரை. சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:06 மணி வரை வஜ்ரம் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 8:59 வரை கரசை பின்பு இரவு 8:09 வரை வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:27 வரை சித்தயோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு இன்று அதிகாலை 4:48 வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் இருக்குங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகளில் இன்றைய நாள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லதுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் கருடாழ்வார்க்கு திருமஞ்சன சேவை. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமியுடைய புறப்பாடு இருக்குங்க. திருநாளை போவார் நாயனார் குருபூஜையும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு யாருன்னு அம்பிகையை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டியும் இருக்குங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு இன்று தேய்பிறை சஷ்டி இருக்குங்க. அப்போ முருகனை வழிபட உங்களுக்கு சஷ்டி மிக உகந்த நாளாக இருக்குங்க. அதிலும் தேய்பிறை சஷ்டி நிறையவே விசேஷமாக இருக்குங்க. அப்போ சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதும் அனுபவ மொழியாகவும் இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து 6ஆம் நாளாக வருவது இந்த தேய்பிறை சஷ்டிங்க. இந்த சஷ்டி தினத்தில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்கும் பெண்களுக்கு விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்திட மனம் மற்றும் உடல் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்குங்க. இப்போ நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ள அந்த நோய்கள் படிப்படியாக நீங்கி விடுங்க. இத்துடன் நீடித்த செல்வமும் வெற்றியடையக்கூடிய ஒரு யோகமும் கிட்டுமுங்க. இந்த நாளில் வீடுகளில் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு தீப தூபங்கள்லாம் காட்டி பால், பழம், நிவேதனமெல்லாம் வைக்கலாமுங்க. உணவை தவிர்த்து பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், முருகனுடைய துதிப்பாடல்கள், கந்தகுரு கவசம் எல்லாமே படிக்கலாமுங்க. அப்போ வேலை காரணமாக வெளியில் செல்பவங்களாக இருந்தீங்கன்னா உடல் வேலையில் ஈடுபட்டிருந்தால் கூட மனதளவில் ஓம் முருகா என்ற மந்திரத்தை நீங்கள் ஜபித்தபடி பணியை எல்லாம் தொடராமுங்க. அப்போ புலால் உணவுகள் மற்றும் போதை வஸ்துக்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டியது நல்லதுங்க. உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் நீங்கள் உண்டு இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாமுங்க. குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும், வேலை வாய்ப்பு, கடன் தொல்லைகள் முழுவதுமாக நீங்கவும் சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக ஒரு நல்லதுங்க. அது கந்தனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையில் நீங்கள் சோம்பி கிடந்தால் கூட அது தூண்டி எழுந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கந்த பெருமான் உங்களுக்கு வழங்குவாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு மிக ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு மிக உகந்த நாள். நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு மேச லக்கணம் இருப்பு இரவு 7:34 மணி முதல் 9:18 மணி வரை.
ரிஷப லக்கணம் 9:19 மணி முதல் 11:21 மணி வரை, மிதுன லக்கணம் 11:22 மணி முதல் 1:32 மணி வரை, கடக லக்கணம் 1:33 மணி முதல் 3:40 மணி வரை, சிம்ம லக்கணம் 3:41 மணி முதல் 5:42 மணி வரை, கன்னி லக்கணம் 5:43 மணி முதல் 7:46 மணி வரை, துலாம் லக்கணம் 7:47 மணி முதல் 9:52 மணி வரை, விருச்சக லக்கணம் 9:53 மணி முதல் 12:03 மணி வரை, தனுசு லக்கணம் 12:04 மணி முதல் 2:11 மணி வரை, மகர லக்கணம் 2:12 மணி முதல் 4:05 மணி வரை, கும்ப லக்கணம் 4:06 மணி முதல் 5:48 மணி வரை, மீன லக்கணம் 5:49 மணி முதல் 7:29 மணி வரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திரஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன், மனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சந்திர பகவான் தாங்க. அப்போ வளர்பிறை காலத்தில் சந்திரஹோரை மிக நல்ல ஹோரையாகவே கருதப்படுதுங்க. இந்த ஹோரைகளில் நீங்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு புதிதாக விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு ஏதாவது புதிதாக தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாமுங்க. அதே போல் இந்த ஹோரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையுமே வளர்பிறை சந்திர ஹோரையில் செய்யலாமுங்க. குறிப்பாக நீங்கள் பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இந்த வளர்பிறை சந்திர ஹோரையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. இப்போ வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது புனித யாத்திரையாக இருந்தாலும் சரி, பயணம் செய்கிறதுக்கு மிக ஒரு ஏற்ற ஹோரையாகவும் இந்த ஹோரை காணப்படுதுங்க. பிறரை நீங்கள் சந்தித்து பேசவும் இந்த ஹோரையில் செய்யலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு திங்கட்கிழமை சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைனா வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொண்டே வாங்க. அது உங்களுக்கு சந்திரனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு மன நிறைவு, அமைதி, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக சந்திர பகவான் உங்களுக்கு விளங்குவாருங்க. இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திங்கட்கிழமையாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சூரியன் புதன் பகவான், துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் கேது சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்க விரும்புவீங்க. ஆனால் உங்களுடைய சில காரணங்களால் பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. கொஞ்சம் தாமதங்களும் ஏற்படும். சில விஷயங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கையாளுவது மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்று மற்றவர்களின் பேச்சுக்களால் சில கோபம் இழக்கூடும். எனவே கொஞ்சம் அதிக கவனத்துடன் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. கலைகள் கற்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீங்க. ஒரு சிலருக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் தேவைங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனத்துடன் செயல்படுவது மிக சிறப்பான நாளுங்க. புதிய நண்பர்களோட அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். உங்களுடைய தொழில் வரும் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே எளிதாக தீர்த்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் முடிந்து விடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். அதே போல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் சரி செய்து விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க பெறும். இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிட சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு அதை முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. இது உங்களுக்கு ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருக்கும் பொழுது அதெல்லாம் கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கும். அப்போ பணிகள் எல்லாமே மந்தமான ஒரு நிலையில காணப்படுங்க. அப்போ கொஞ்சம் உங்களுடைய தைரியத்தை ஆற்றல் எல்லாத்தையுமே உருவாக்கி கொள்ள வேண்டியது நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அமைதி இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்துல நீங்க அமைதி இழந்துட்டாலே குடும்பத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே குறைந்து காணப்படும். அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. உங்களுடைய யதார்த்தமான ஒரு குணங்களை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் இதெல்லாம் அவங்கள பாதிக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை செயல்படுத்துங்க. பாதிக்கும்னா அவங்களையும் பாதிக்கும், உங்களையும் சேர்த்து பாதிக்கும். அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் புரிந்து கொண்டு வாழ பழகுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவிற்கு இது சாதகமான நாள் இல்லைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல உங்களுக்கு பதட்டம் அதிகமாக இருக்குங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய அமைதிகளை எல்லாத்தையும் குலைத்து விடும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடுங்க. அப்போ நீங்க கொஞ்சம் பதட்டத்தை எல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா தியானம், ஆன்மீக காரியங்கள் இதிலெல்லாம் ஈடுபடும் பொழுது உங்களுடைய பதட்டம் குறைஞ்சு மன நிறைவு, மன மகிழ்ச்சி எல்லாம் அடையக்கூடும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் சகோதரர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் காலையிலிருந்தே தொடங்குவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, யாரிடமே கோபப்படாதீங்க. யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க கொடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே
நீங்கள் ஈடுபட்டு செய்தது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுமுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஊதா. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அமைய போகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று
இது எல்லாமே ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ இரண்டு பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்குமுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ பணிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடுங்க. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு
ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி இன்றைக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா இருப்பதால் கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு சில விஷயங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் இனம் தெரியாத சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகளில் கூட உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளுக்காக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தொழிலை எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றைய நாள் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு நிறையாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் திட்டமிட்டு எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய வளர்ச்சியை எந்த விதத்திலையுமே பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அற்பமான சில விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக்கி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய உறவுகளில் சில குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டால் கூட அவங்க அதெல்லாம் எளிதாக சமாளித்து கடந்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் ஏதாவது ஒரு பயணத்தின் போது பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நிதி நிலைமையில் நீங்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கணும்னா கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையக்கூடுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கையான ஒரு அணுகுமுறை எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் மிக சிறப்பான உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். இன்றைய நாள் தொழில் ஆரம்பிப்பது, சில விஷயங்களை செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இன்று வியாபாரம் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு போட்டிகள் உண்டாகக்கூடும். மறைமுக விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல சில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடல் சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமும் தேவைப்படுது. உறவினர்கள் வகையில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். எவ்வளவுதான் பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கான முறையில போகும்போது உங்களுக்கு அதிக ஆற்றலும் அதிக சந்தோஷத்தையும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வாரி கொடுக்கும். மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது. விநாயகர் வழிபாடுக்கு அதிக நலத்தை சேர்த்தக்கூடிய வகையில இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் சுமூகமாக இருக்குங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல உங்களுடைய பணிகளுக்கு மனதளவுல உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் இருக்கு. அப்போ வேலை தொழில் வகையில இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அன்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். காதலர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கப்பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி கொடுக்க போகுதுங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்பட போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீங்க. அதிக பணம்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால பாதுகாப்பெல்லாம் உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரித்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள்ல சில ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமும் தேவைப்படுதுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடன் காணப்படும் ஆற்றல், மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக இருக்குங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை மட்டும் தவிர்த்துருங்க. மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பெரியவர்களிடம் நீங்கள் பேசும்போது பணிவுடன் பேச வேண்டியது மிக அவசியமாக இருக்குங்க. பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக
இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம் மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவும் மிக சிறப்பாகவும் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும் அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் கேது சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெரும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் இன்றைய நாள் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பு, அவர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும்,
லாபஸ்தானத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் கேது சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துல குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு உங்களுக்கு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அதில் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையுடனும் இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு இன்றைய நாள் குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் கேது சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று தொழிலில் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளம் இட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம், யோகா மேற்கொள்வதன் மூலம், நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய உறவினர்களால் சில செலவுகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் சற்று யோசித்து செலவு செய்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்புங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக மாறுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்கள் வீண் விவாதங்கள் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுங்க.
கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் கேது, சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனமருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.